ஹாய் கேஸ், வெல்கம் டு சேனல். எனக்கு இந்த வீடியோ நம்ம என்றைக்கும் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ் அப்படின்ற இந்த கேமில் வந்து சாப்டர் 6 தான் பார்க்க போகிறோம் நார்மல் மூடில். இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஐஸ் சாப்டர் 1 வந்து ஹார்டு மூடில் பண்ணியிருந்தேன். 2 வந்து நைட் மேர்லேயே பண்ணியிருந்தேன். 3ல் வந்து பண்ணலை, ஹார்டு மூடில் அப்புறமா பண்ணலான்னு விட்டாச்சு. சாப்டர் 4ஐயும் கூட ஹார்டு மூடில் பண்ணேன், 5 ஹார்டு மூடில் பண்ணேன். ஆனால் இந்த சாப்டர் 6 வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால நார்மலில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து அதை வந்து ஹார்டில் பார்த்துக்கலாம். இந்த ஒரு சாப்டர் 6 ஃபஸ்ட் ஒரு ஐரன் கிடச்சிருக்கு, ஒரு பேக் கிடச்சிருக்கு. ஓகே, அங்கே வந்து ஐரனில் வந்து இந்த ரூமில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேக் அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரு எஸ் 2 பேக் கொடுத்துறானுங்க. ஓகே, இது மாதிரி பேக் இல்லை. இங்கே கண்ணு இருக்கீங்க, இங்கே கண்ணு இல்லை. ஓகே ஓகே, எதிர்பார்த்த மாரி 3 பேக் கொடுத்துறாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே போயிட்டு இங்கே ஓகே, இங்கே ஒரு பேக் இருக்குது, இது எடுத்துக்கலாம். ஆகா, இப்போ ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். க்ரஷ்ஷோ இல்லை சாரியான்னு தெரில. என்னடா பயப்பட ஆரம்பிச்சுட்டான். பிளேயர் வந்து பயப்படுறானாலே பேய் வந்து கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி பார்த்துக்கலாம், என்ன பண்ணிட போகுது. பூஸ்ட் இருக்கிறதுனால ஈஸியாக எஸ்கேப் பண்ணிடலாம். நார்மல் மூடுன்றதுனால பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. என்னடா சவுண்டு கிட்டே கேட்குற மாதிரி இருக்கு. சரி கேர்ஃபுல்லாக எதுக்கும் ரூமுக்குள்ளே போய் சேஃபாக ரூமுக்குள்ளே போய் இருப்போம். ஓகே, ஐரன் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சார்லியும் கீழே போயிட்டான். க்ரஷ் வந்து கீழே தான் போய்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், அவளையும் கீழே போயிட்டான். இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஓகே, இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு. 10 பேக், அதுக்குள்ளே 10 பேக் எடுத்துட்டேனா, சூப்பரு. ஓகே, இங்கே வந்து இங்கே எந்த பேக்கும் இல்லை. இங்கே ஏதாவது பேக் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பேக் இல்லை, இங்கேயும் பேக் இல்லை. கண்ணு இருக்கா? கண்ணும் இல்லை. என்ன பார்த்தீங்களா? ஓ, க்ரஷ்ஷு முடி போகிறான் அந்த பக்கம் தான். இந்த டைம் பார்த்தா அந்த டோர் ஓப்பன் பண்ணி விடுவானுங்க. இவனுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும். டைம் பார்த்து டோர் ஓப்பன் பண்ணி விட்ருவானுங்க. சொன்னல, டைம் பார்த்து டோர் ஓப்பன் பண்ணி விட்டானுங்க. அந்த சார்லி எங்கே இருக்கான்? க்ரஷ்ஷு மேலே போயிட்டா. சார்லி வந்து அந்த பக்கம் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இல்லை, பிரச்சனையே அவன் தான். இந்த க்ரஷ்ஷு வாட்சும் படிக்கட்டு வழியாக அப்படியே போயிட்டுருப்பான். ஆனால் இந்த சார்லி வந்து ஃபோட்டோ வழியாக ஒரு ஃபோட்டோலேருந்து இன்னொரு ஃப்ளோரில் உள்ள ஃபோட்டோக்கு ஈஸியாக பூந்து போயிடுவான். அதனால் அவங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே வந்து யாரா? கண்டிப்பாக சார்லியாக தான் இருக்கணும். ஓகே, இது வந்து 13 பேக் கிடச்சிருச்சு. இன்னும் 7 பேக் எடுத்து எஸ்கேப் பண்ணிடலாம். அதுக்குள்ளே முடிய போதா? 2 நிமிஷத்தில் முடிய போகுது. 2 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே 13 பேக் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே ஒன்று. பரவாயில்லையே, நிறையா கொடுத்துட்டாங்களே. அதுக்குள்ளே 17 கொடுத்துட்டாங்க. ஆஹா, கிருஷ்ஷுவா சார்லி தான் நினைக்கிறேன். ஆமாம், சார்லி தான். ஓகே, கிட்டத்தட்ட 18 பேக். இன்னும் 2 பேக் எடுத்தால் எஸ்கேப் பண்ணிடலாம். கிருஷ்ஷு அந்த பக்கம் போயிட்டுருக்கா. ஓகே, இந்த சார்லி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவன் பாட்டுக்கு டெலிபோர்ட் பண்ணி போயிடுவான். போவோம் மேலே. ஓகே, டோரை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. வந்து இங்கே பேக் இல்லை. ஓகே, இங்கே இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு பேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கண்ணு கிடச்சிருக்கு. பேக் ஒன்றும் இல்லை, 2 கொடுத்துட்டாங்க. எஸ்கேப் பண்ணிடலாங்க. ஆமா, எக்ஸிட் கீழே இருக்கா மேலே இருக்கான்னு தெரியலையே. எக்ஸிட் எங்கே இருக்குன்னு பார்க்கலையே நான். சரி, ஐரன் யூஸ் பண்ணி பார்ப்போம். க்ரஷ்ஷு கீழே இருக்கா, சார்லி அந்த பக்கம் இருக்கான். ஓகே, போவோம். சரி, போடா மேலே போடா. இங்கே ஷேக் ஆகுது. எக்ஸிட்டிங்கல்ல. ஓகே, அப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கும். என்னடா அது, டோர் ஓப்பனில் இருக்குது. பொதுங்கடாடி. ஐ பெட்டர் லிவ் திஸ் பிளேஸ். ஓகே, இதுக்கு மேலே பேக் எடுக்க முடியாதான். நான் எங்கடா பேக் எடுக்கிறோன்னு எஸ்கேப் தான் பண்ணி ஆகணும் இப்போ. சரி போவோம். இங்கே ஒரு ஐரன் கிடச்சிருக்கு கைஸ். இதை வச்சு எங்கே இருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு எந்த பேயும் கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். சரி போவோம். போடா. நார்மல் முடின்றதுனால பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகே, அப்படியே வந்து இங்கே நின்று பேங்கி இப்போ எங்கே போகுதுன்னு பார்ப்போம். ஓகே,
இப்போ எதுவும் நம்ம வழியில இல்லை, நம்ம பாட்டு டேரெக்டாக கீழே போவோம். டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்களா? ஓகே, பூஸ்ட் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், எஸ்கேப் பண்ணியாச்சு. 4 நிமிஷம் 52 செகண்டுக்குள்ளே எஸ்கேப் பண்ணிட்டேன். இன்னும் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. வீடியோ வேறு 5 நிமிஷம் தான் இருக்குது. ஓகே, நம்ம வேறு ஏதாவது ஒரு சாப்டர் வந்து ட்ரை பண்ணுவோம். வேறு என்ன சாப்டர் ட்ரை பண்ணலாம்? எக்ஸ்பெக்ட் மூடலாம் வேணாம். ஓகே, நம்ம வந்து இந்த சாப்டர் 2 குட் பாய், சாப்டர் 2 சாப்டர் 3 குட் பாயை வச்சு ட்ரை பண்ணலாம் ஹார்டு மூடில். ஓகே, ஹார்டு மூடில் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்க போகுது. சும்மா ஒரு ஃபன் ப்ளே மட்டும் பண்ணலாம். சரி, போடா டக்குன்னு போடா. ஆயிரண்ணே. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து மீட்டு ஒன்று கிடச்சிருக்கு. மீட்டை பீஸ்ட் பிஸி ஃபார் வெல். இது தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மீட்டை தூக்கி போட்டால் வந்து குட் பாய் வந்து ஒரு 3 செகண்ட் போல் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். பரவாயில்லையே, நிறைய பேர் கிடைக்குது. இப்போயும் இதுலேயே முடிச்சிடலாம் போல இருக்கே. ஆனால் இதை நம்ம வந்து தனி பரோட்டா பார்த்துக்கலாம். வந்துட்டான் குட் பாயுமே வந்துட்டான். இங்கே ட்ராயர் இருக்குது. ட்ராயரில் கண்டிப்பாக மீட் கிடைக்குமே. எஸ், 3 மீட் கிட்டே கிடச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, பக்கத்தோடையாக வந்து கீழே போயிட்டான். அங்கே பேக்கில். ஓகே, இங்கே பேக்கில். கீழே தானே போகலாம். ஓகே, மேலே வந்துட்டான். இப்போ நம்ம கீழே போவோம். ஓகே, இங்கே வந்து ஒரு பரவாயில்ல, கிட்டத்தட்ட 6 பேக் கிட்ட கலெக்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு மீட்டு பேக்கில் 6 மீட்டு 6 பேக்கு. ஓகே, நான் இப்போ கீழே வந்த சைடு வழியாக தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து இங்கே ஓகே, இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு 8. பக்கத்தோடையாக ஓகே, மேலே போயிட்டான். இப்போ நம்ம அப்படி போவோம். போடுறா மீட்டை போடுறா. எங்கே அவன் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். 2 ரன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கு. எங்கடா இருக்க? அவடா இப்போ என்ன வேகமாக ஓடி வரான். கமான் ரெடி தடா. வீட்டை சாப்பிட்றா. ஏன்டா கோவப்படுற? சாப்பிட்றா, வேலை பண்ணுறேன். போடுறா மீட்டை போடுறேன். மீட்டை சாப்பிடாம என்ன வந்து கிடச்சிட்டாங்க. ஓகே, இது ஒரு 8 நிமிஷம் போல் போயிருக்கு. நம்ம வந்து ஹார்டு இப்படி இருக்குல்ல, ஸோ நைட் மேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, நைட் மேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட் மேர் கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி, இப்போ வந்து கிளாஸ் ரூம்ஸ் இது வந்து தெரிஞ்சதானே. இங்கே ஒரு ஐரன் கிடச்சிருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுவோம். எப்பவும் போல் இங்கே மீட்டு கிடச்சிருச்சு. ஓகே, இங்கே ஐரன் இல்லையா? ஷேக் ஆகுது. போகலாமா? அவன் சத்தம் வேறு கொஞ்சமாக கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கே. சரி, சும்மா ஃபன் ப்ளே தானே, போய் பார்ப்போம். டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. டோர் இஸ் ஓப்பன் இட். கேர்ஃபுல்லாக இருக்கணும். சத்தம் கேட்குது. அந்த சைடு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தான் வந்துக்கிட்டு இருக்கான். உள்ள வந்துட்டான். டே ஏன்டா அவசரப்படுற? சாப்பிட்றா. நீ வந்து சாப்பிட்றா. நீ சாப்பிட்றா. எப்போ இங்கே உள்ளே வந்துட மாட்டான்ல. எப்பா, கதவை சாத்திட்டானுங்க. டக்குன்னு உள்ளே ஊற்றுனா. சரி, இங்கே வந்து 3 பேக் கிடச்சிருக்கு. நைட் மேர் பயங்கரமாக இருக்கு. 3 பேக் தான். அதாவது ஒரு பரவாயில்லாமல் ஹார்டில் கூட எடுத்துட்டேன். ஆனால் நைட் மேர் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது ஹார்டை விட. ஓகே, இந்த மீட் எடுத்தாச்சு. வந்து ஸ்மெல்லை சென்ஸ் பண்ணி வந்துடுறான்னு நினைக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட 9 பேக் கிட்ட கிடச்சிருச்சு.
இன்னும் மேலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம வந்து தைரியமாக இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சுற்றலாம். இங்கே அங்கே ஐரன் இல்லை. ஓகே இறாத. ஓகே இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு. இப்போ மொத்தமாக 10 பேக் எடுத்தாச்சு. ஓகே மீட்டு எப்போ போல இங்கே வந்தோடனே 6 மீட்டு. எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான்? இந்த சைடு அந்த சைடு வழியாக கீழே வரான் 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 வரான். மீட்டை தூக்கி போடுறான். டக்குன்னு பூந்தானே கேட்குறதுக்கு இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே அவன் போயிட்டான். மீட்டெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே எக்ஸிட் டோர் வந்து இங்கே இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே செக் பண்ணியாச்சு. மொத்தமாக இவ்வளோ பேக் தான் இங்கே கிடைக்குது. திருப்பி ஷேக்காக ஆரம்பிச்சிச்சு. இவனை நம்ப முடியாது. இங்கே ஒரு மீட்டு போட்டுருக்கான். திடீர்னு உள்ளே வந்தால் கூட அப்போ தான் ஓட முடியும். எங்கடா இருக்க உள்ளே வந்துட்டான் அந்த டேட்டா சாப்பிட்றா நீ நிம்மதியாக சாப்பிட்றா. யாக எங்கே ஓடுறது வர தெரியலையே. ஓடுற எங்கேயாவது ஓடுறா. பதுக்குடா டே பதுங்கடா. இன்னும் அங்கே நின்று சாப்பிட்டுட்டு தான் இருக்கான். டே ஒரு டோரை க்ளோஸ் பண்ணுங்கடா. சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுங்கடா. எப்படியோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க கைஸ். எதிர்பார்த்த மாரி உள்ளே வந்துட்டான். எதுனடா அது? ஐஸ் சாப்டர் 3 வந்து இவ்வளோ வந்து கஷ்டமாக இருக்குது. நைட் வேறு இதுக்கு ஹார்டே பரவாயில்ல போல இருக்கே. ஆனால் இப்போ பூஸ்ட் இல்லை. மேலே போனால் மாட்டிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. பரவாயில்ல ஃபன் ப்ளே தான் போகும். ஓகே கைஸ் போகலாம் கைஸ். ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே இப்போ வந்து அவன் மேலே தான் இருக்கான். சத்த வேறு கேட்குது. தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு போவோம். ரன்னு ஓடு நிற்காதே. ஓடு ஆக உள்ள விட்டுட்டான். ஓகே அவனுமே கதையை முடிச்சிட்டான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்த ஒரு ஐஸ் சாப்டர் 3 ஹார்ட் மூட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.